500 பவுண்ட்ஸ் ஒர்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ப்ராப்பரான ஒரு டெக் ரிவ்யூ மாதிரிலாம் இருக்காது, எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன் மீன்ஸ் லைக் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பற்றி இனிமேல் தான் யூஸ் பண்ணி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் யூகேயில் இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்கேன். பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது, தனியாக இருப்பேன் ரொம்ப நேரம். அதனால் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். கண்டென்ட் சொல்ல முடியாது எனக்கு, ஏன்னா வயபிள் ஹூக்ஸ் என்னன்னு தெரியாது இந்த வாரத்துக்கு. இல்லை ட்ரெண்டிங்காக தான் வீடியோ போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தோணுச்சுன்னா வீடியோ போடுவேன், அந்த மாதிரி தான். ஸோ இது ப்ராப்பரான அன்பாக்சிங். இதை பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது, வேஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது. சும்மா அப்படியே கேஷுவலாக எனக்கு தெரிஞ்சதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ட்ரைபாடில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். மெயினாக லைக் DJI Osmo DJI ஆக்ஷன் கேமராவில் இல்லை, என்ன வாங்கியிருக்கேன், DJI Osmo 360 அது வாங்கியிருக்கேன். அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது கேஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா மவுண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரில் ப்ளேஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஐட்டத்தை நான் தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இது அப்புறம் சொல்கிறேன் இந்த ஐட்டம் எதுக்குன்ட்டு. இதோட கண்டினியூஷன் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த வீடியோவில் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்கு இதில் வந்துச்சுன்னு தெரில, இது ஓரமாக சொல்லுவோம். இந்த ஐட்டம் என்னென்னு எனக்கே தெரில. இது DJI Osmo கேமரா இருக்குது, அதுக்குள்ளே லென்ஸு வாங்கியிருந்தேன். இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு எனக்கு தெரில, மறந்து போச்சு. என்னென்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஏன் ஒன்றும் இருக்காதுன்னா ஒரு யூஸர் மேனுவல் எதுவும் இருக்குது. ஏன்னா அதில் தான் ஃபோனை நிற்க வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் இல்லையா, ட்ரைபாடை அதில் தான் நிற்க வச்சுருக்கேன். வெறும் யூஸர் மேனுவலும் ஒரு ஆஸ்மோ கேமராக்கான ஒரு இதுவும் இருக்குது, மவுண்ட்டும் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 பவுண்டு 20 பவுண்டு ஏதோ சம்திங் வரும். 20 பவுண்டு வரும். ஆமாம், 20 பவுண்ட்ஸ் இந்த ட்ரைபாடோட ப்ரைஸு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 2200 கிட்ட வரும். ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணும்போதே பார்த்தேன் அந்தளவுக்கு வெயிட் தாங்குற மாதிரி தெரில. பட் ஓகே தான். ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். கிளாம்ப் ஓப்பன் பண்ணுறோம். கிளாம்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக பேசுகிறதுலாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா எனக்கே இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்து தான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். நல்லா ஹெவியாக இருக்குது. ஓகே, எதில் மாட்டுறதுன்னு தெரில. இப்போதைக்கு சும்மா பார்ப்பேன் கூட அது என்ன யூடியூப் யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. நல்லா ஒரு நினைக்கிறேன் வந்து அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியும். பேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த Osmo 360யோட கேஸு. கேஸும் இருக்குது, ப்ளஸ் அதோட சேர்ந்து இந்த கவரும் கொடுத்துருக்காங்க, லென்ஸ் ப்ரொடெக்டர் கவரும். ஆமாம், லென்ஸ் ப்ரொடெக்டர் கவர் தான் இது. அதுவும் கொடுத்துருக்காங்க, இந்த கேஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் விலை அதிகம், 29 பவுண்ட்ஸ் கிட்ட. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் விலை அதிகம். ஸோ இது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே இருக்குது. என்ன ஆர்டர் பண்ண நடந்துருச்சு, கடைசியாக பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மெயினான மேட்ரு இதுதான். இதுலேயே போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இருந்து இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். இவ்வளோ தூரம் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆகுதான். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஓப்பன் பண்ணுவோம். பபுள் ராப் யூஸ் பண்ணுவோம்ல, அது பதிலாக ஒரு பாக்கெட் ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ, வெறும் காலி பெட்டி. இது பக்கா சீல்டு பாக்ஸ். இது மெயினாக மெமரி கார்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை மறந்துட்டு பாருங்கள் சொல்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்லேயே மெமரி கார்டு இருக்குது, அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த லென்ஸ் ப்ரொடெக்டரு. இது 360 டிகிரிங்கிறதுனால ரெண்டு பக்கமே லென்ஸ் இருக்கும் இந்த கேமராவுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். இது எதுக்கு வாங்கினாங்கிறது அப்புறம் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒன்றுனா. அதோடய ஒரு 256 மெமரி கார்டு ஒன்று வாங்கினேன்.
ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி ஓப்பன் பண்ணல. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் ஓப்பன் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடியே இதை அமேசானில் என்ன பண்ணாங்கன்னா, அமேசானில் தான் வாங்குறதா இருந்தது. நான் 2-3 இடத்துல ப்ரைஸ் கம்பேர் பண்ணேன். ஒரு கரீஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துருப்பீங்க, JBL ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. அங்கே போய் ப்ரைஸ் கம்பேர் பண்ணியிருந்தேன். 465 பவுண்ட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இந்த கதை. 2 வீக்ஸ் முன்னாடி இது வாங்குறது பார்க்கும்போது 465 பவுண்ட்ஸு அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருந்தது. கரீஸ் டேரெக்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனப்போ அந்த ப்ரைஸ் இருந்தது. அமேசானில் பார்க்கும்போது டிஸ்கவுண்ட்டில் 450 ஏதோ இருந்தது. அப்புறம் அது இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்னா, யூஸ்டு லைக் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அது பார்த்தீங்கன்னா 320 பவுண்ட்ஸ்க்கு விற்றுருந்தான். ஆல்மோஸ்ட் லைக் எவ்வளோ 160 பவுண்ட் டிஃப்ரென்ஸில் விற்றுருந்தான். யூஸ்ட் லைக் நியூங்கிறது என்ன கான்செப்ட்னா, நம்மள மாதிரி இப்போ வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு எல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணுறவங்க இருப்பாங்களே, அப்படியே திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து யூஸ் லைக் நியூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பெருசாக மேக்ஸிமம் அது ரிட்டன் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே ரிட்டன் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அந்த 7 டேஸ்க்குள்ளே என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, பார்த்துட்டு ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வாங்கிட்டு அது அன்பாக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு சைடில் நான் காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி பார்த்தேன், எல்லாம் ஓகே இருந்தது. திரும்ப அன்றைக்கி நைட்டில் அடுத்த நாள் காலையில் வந்து திரும்பி ப்ரைஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அஃபிஷியல் சைட்லாம். திடீர்னு பார்த்தா ஒரு நைட்டில் 465 பவுண்டு இருந்த கேமரா வந்து திடீர்னு 385 எல்லா சைட்லையும் கரீஸு, அதுக்கப்புறம் அஃபிஷியல் சைட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் மாற்றிட்டானுங்க. இதில் 320 லைக் எவ்வளோ ஒரு 40 பவுண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கு எதுக்கு நம்ம யூஸ் லைக் நியூ அந்த இது வாங்கணும், அது புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். ப்ளஸ் அதில் வாரண்ட்டி கிடையாது. மெயினாக அமேசானில் அந்த யூஸ் லைக் நியூவுக்கு வாரண்ட்டி கிடையாது, பட் இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணிட்டு திரும்பி ரிட்டன் போட்டுட்டு, அதுக்கு நம்ம அஃபிஷியல் சைட்டில் எல்லாத்துலேயும் அதே ப்ரைஸ் தானே, அஃபிஷியல் சைட்லேயே போனீங்கன்னா இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். கூட இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் அப்புறம் இந்த இதெல்லாமே அவங்க சைட்லேயே லைக் இந்த மெமரி கார்டு எல்லாமே சேர்ந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயே மொத்தமாக ஆர்டர் பண்ணேன். இப்போ 385 தான். 385 ப்ளஸ் ஒரு 5% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா ஒரு 20 பவுண்ட்ஸ் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா 385ல் 20 தான் 365 தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 400 வந்துடும் பார்க்கணும். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 பவுண்ட்ஸ் இந்த மெமரி கார்டு, 256 GB. அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பவுண்ட்ஸ் வரும், 1099 இது. இதுதான் பேக் ஸ்டோரி. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன், அதோடய காட்டுறேன். அதனால் எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன இருக்குன்ட்டு உள்ள. நான் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படி ஒன்றுனா. ஓகே, ஸோ இதுதான் கேமரா. இது தனியாக எடுத்து வச்சுக்கணும் சேஃப்டியாக. இது 2 பக்கம் லென்ஸ் இருக்கிறதுனால எந்த சைடு வச்சிங்கனாலுமே ஸ்க்ராட்ச் ஆகும் லென்ஸு. இப்படி வைக்க முடியாது, படுத்தலாம், இப்படி தான் வச்சாகணும். நான் இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் எடுக்க தெரியாதுன்னா எந்த ஆங்கிளில் வைக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா கிடையாது. அந்த ஒரு சின்ன கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த கேமரா வாங்கினேன். இது 365ங்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலுமே ஃப்ரண்ட்லேயும் கவர் பண்ணிக்கலாம், பேக் சைட்லேயும் கவர் பண்ணிக்கலாம், 4 பக்கமுமே சுற்றி கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் இதில் அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன். நார்மல் ஆக்ஷன் கேமராவில் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து 365ல் எடுக்கிறதுனால இது ஒரு டைமே நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். என்ன எடிட் பண்ணால் ஒரு ஃப்ரேமாக எடிட் பண்ணணும் போல இருக்குது. எந்த சைடு ஆங்கிள் வேணுங்கிறத ஒரு ஃப்ரேமாகவே எடிட் பண்ணி தான் போடணும். ஸோ அது போக தான் கற்றுப்போம், பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இதுதான் அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக். இது ஒரு நல்ல மேட் ஆக்சுவலாக. நல்லா பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இது பிடிக்கவே நல்லா க்ரிப்பு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா லென்த்தாக போகும். இதை வச்சு தான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக தான் கற்றுக்கணும் நம்ம இதில் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்ட்டு. ஸோ இது இருக்குது. வேறு என்ன கொடுத்தாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பேட்ரி இருக்கும். இதில் பேட்ரி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது அட்வென்ச்சர் காம்போ, அதனால் 3 பேட்ரி வரும். ஸ்டாண்டர்ட் காம்போவில் ஒரு பேட்ரி தான் வரும்.
என்னடா சாதாரண டப்பா மாட்டுது, நார்மல் பிளாஸ்டிக் டப்பா மாட்டுது. சரி ஓகே, இது சார்ஜிங் கேஸாகவும் வேலை செய்யும் போகலாமா. இது ஒரு சி டைப்பு, இதில் போட்டோன்னா சார்ஜிங் ஏற்றிக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க கேமரா வைக்கிறதுக்கு. பவுச்சை திறக்க முடியாத மாதிரி ஒரு டேக் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. திறக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்களா? சரி அதை கட் பண்ணி விட்டுருவோம். திறக்க முடியல, டேக் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குது, சி டைப் கேபிள் இருக்குது. ஆமாம், சி டு சி டைப் கேபிள் இருக்குது. கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கு, இது சார்ஜ் பண்ணுறதுக்கு, பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அந்த மேக்னெட்டிக் மவுண்ட்டு, இது நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும்னா அது காட்டுறேன். கேமரா இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் டக்குன்னு வரைக்கும், அவ்வளோதான். அவ்வளோ லாக் ஆச்சா? இல்லை, ஓகே அவ்வளோதான், லாக் ஆகிடும். இது மேக்னெட்டிக், ஸ்க்ரூ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக இப்படி வச்சு ஒரு ப்ளஸ் அவ்வளோதான், லாக் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல, டிங் டிங். இது அப்புறம் இன்னும் ஒரு ஐட்டம், 2 ஐட்டம் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதில் ஜேஜே அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஆப்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஸ்டிக்கரு, யூசர் மேனுவல், அவ்வளோதான். வாரண்ட்டி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் தான். இந்த ஒரு நம்ம அப்போ 2 லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஒன்று இருக்குது, இது ஃபுல் கேஸோடய ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், இது டேரெக்டாகவும் பண்ணிக்கலாம். இது வெறும் லென்ஸ் மட்டும் பக்காவாக செட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் உள்ள இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இது ஓப்பன் பண்ணி லென்ஸ் ப்ரொடெக்டர். ஆமாம், என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இஷ்டத்துக்கு புலம்பிகிட்டு இருப்பேன். ப்ராப்பராக நீங்கள் எப்பவும் பார்க்குற வீடியோ மாதிரிலாம் இருக்காது. அங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், அதெல்லாம் எதுவும் இருக்காது. சும்மா அப்படியே ராவாக இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ இதுதான் அந்த லென்ஸ் ப்ரொடெக்டர். இது எல்லாமே அப்புறமே போட்டுட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ், ஒரு மிஸ்ட்ரி ஒரு பாக்ஸ் இருந்தது. இது ஒன்றும் கிடையாது, இப்போ தான் ஞாபகம் வருது. இதை பார்த்தோம்னா இது ஞாபகம் வருது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இதுக்கான டெம்பர் கிளாஸ் இருக்குது. இதுக்கு இப்போ லென்ஸ் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கோம், அதையும் போட்டுடலாம். ப்ளஸ் இது வந்து டெம்பர் இருக்குது, நம்ம ஃபோனுக்குலாம் ஒட்டுவாங்க ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கான டெம்பர் இருக்குது இதில். இது எனக்கு ஒட்ட தெரியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் ஒட்டி பார்க்கணும். ஒரு சைடு இருக்குது, இது ஒட்டினா அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோடய அன்பாக்சிங், வீடியோக்கான அன்பாக்சிங். ஸோ தடுமாறி ஒரு 2 விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்று, இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் சொன்னால இது போட்டிருக்கேன். இதுதான் அதோட லுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். அதுக்கப்புறம் நானே ஒரு ஈஸி தான், இது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் போட்டேன் இதுலேருந்து ஃபில் பண்ணி. அதுக்கப்புறம் கடைசியாக எங்கே இது இருக்குது அந்த கேஸு. அந்த கேஸ் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எப்படி இருந்தது, எப்படி திறக்கிறது என்னன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி மாற்றான்னு கற்றுருந்தேன். இது ஒன்றும் இல்லை, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே கேமரா போட்டோன்னா ஸ்டீல் தான் போல இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. போட்டு இதுக்குள்ளே போட்டு அப்படி வச்சு அவ்வளோதான், லாக் பக்காவாக இருக்குது. ஸோ செட்டப்லாம் பண்ணிட்டோம் பயங்கரமாக. இன்னும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கர், இதோட நல்லாயிருக்கு. ஆன் பண்ணி பார்ப்போமா? பவர் பட்டன் இருக்குது. பேட்டரி இல்லாமல் எப்படி ஆன் ஆகும்? பேட்டரி மறந்துட்டேன். இந்த பேட்டரிக்கு அவுட் பேட்டரி பண்ணேன், இதுதான் எப்படி சொல்லி அவுட் தான். இதை ஸ்க்ரூவில் இதை அவுக்கணும், இதுக்கப்புறம் தான் இதை அவுக்க முடியும். நம்ம இந்த அளவுக்கு ஆசை இருக்கலாம், இது ஆசையில் இதனால் பண்ண 7 வாட்டி ஸ்க்ரீனில் தொட்டேன், இந்த லென்ஸையும் தொட்டேன், தொடச்சு தான் ரெக்கார்ட் பண்ணி எப்படி ஆசை தெரியல. இப்படி அவ்வளோ ஃபிங்கர் தான் அப்சர்வ் ஆகுது. இதனால் ரொம்ப கஷ்டமாக போல வீடியோ எடுக்கலாம். இது ஸ்டிக்கர் ஃபீல் பண்ணிட்டேன். கஷ்டம் இப்படி தாங்கணும். இந்த இடத்துல தான் இது பேட்டரி போயிடும். இன்னும் பேட்டரி இருக்கும், பேட்டரி எடுத்துகிட்டு நிறைய பேட்டரி போகணும். கரெக்டாக போட்டாச்சு. மெமரி கார்டையுமே போட்டோம். அதுதான் கஷ்டம் சொல்லியிருக்காங்க.
கார்டெலாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. கடைசியாக ஃபோனில் யூஸ் பண்ணுறேன். மெமரி கார்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது மெமரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மெமரி கார்டு எந்த சைஸ் இந்த பக்கம் நினைக்கிறேன் போட்டு பார்ப்போம். ஓகே நான் பேச்சு கரெக்டாக போட்டுருக்கோம். இது ஆஃப் பண்ணிட்டோம். வேறு காஞ்சி ஸ்டிக்கர் இருக்குது எதுவும் தெரியல. இந்த நாட்டு இருக்குது இது. ஓகே ஓகே சார்ஜ் போட்டு டேரெக்டாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சைடு இப்போ ஆன் பண்ணும். இப்போ தாங்க சரியான கிட்டாக்கே ஆமாம் சரி ஓகே இப்போ வந்து பேசி மாதிரி பேசி யாரும் சாப்பிட போகிறேன் யூஸ் பண்ணலாம் ஒரு பேசி போகிறேன் கை வாங்க ஓகே ஓகே அப்படி சொல்லுவாங்க சொன்னாங்க ஓகே சரி கன்ஃபார்ம் ஓகே ஸோ தான் நீங்கள் 29 சொன்னால் ஓகே ஓகே நான் பண்ணலாம் நான் சொல்கிறேன் 2026 ஓகே பிக் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் பண்ணேன் என்ன சொல்லி சொன்னா சரி ஓகே ரெண்டு சான்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே பிக்ஸ் ஓகே 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 கேமரா நம்ம தெரியும். கேமரா லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்துட்டு இருக்குது. ஆனால் நான் இங்கே இருக்கேன். இந்த சைடு பார்த்தாலுமே என் ஃபேஸ் தெரிஞ்சு பாருங்க. ஓகே ஸ்க்ரீனில் இந்த பாருங்க இது நம்ம என் சைடுனாலும் திருப்பிக்கலாம் அப்படியே 360 இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து உங்களை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கா லென்ஸு. பட் ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா தொத்தது பாருங்க. இதுதான் நான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கு. இது நல்லா இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் இதுதான் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த டேபிள் உள்ள எல்லாமே பொருளாக தெரியுது. அப்படியே வந்தால் நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குது. இது நல்லாயிருக்கு. ஓகே ஸோ இவ்வளோ தான் கதை. இது எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறது இது பட்டன்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வீடியோவில் சும்மா கெஸ்டர் மூலியமாகவே ஆன் ஆஃப்லாம் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே இப்போதைக்கு இதான் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன வாங்கணுங்கிறது சொல்லியாச்சு, என்னென்ன பொருட்கள் சொல்லியாச்சு, ரேட்டு சொல்லியாச்சு. இந்த இது என்ன கடைசி இவ்வளோ போட்டுருங்க சேஃப்டி இவ்வளோ போட்டு யூஸ் பண்ணலாம். எல்லாம் பேட்டரிலாம் போட்டாச்சு. இது இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சார்ஜ் பண்ணோன்னா இப்போ இது கலெக்ட் பண்ண கேஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாமா தெரியல. ஓகே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம் அப்படியே சார்ஜ் பண்ணலாம். அந்த கேஸ் கலெக்ட் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த சைடு பேட்டரியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆமாங்க இது கேஸை கலெக்ட் பண்ணி தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரில். ஸோ ஓகே தான். ஸோ இனிமேல் வர வீடியோவில் பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணுறத பண்ணிட்டு போயிட்டேன். அதில் பார்த்தா வீடியோ ரெக்கார்டில் எப்படி இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன். ஸ்க்ரீனை பார்த்த மாதிரியே தெரில. வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி இப்படி தான் இருக்கும். போக இனிமேல் தான் பழகணும் வீடியோவுக்கு. நம்ம பெருசாக வீடியோலாம் இப்படி பேசினதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன நானே ரெக்கார்ட் பண்ணிட்டதும் இல்லை. பெருசாக ரெக்கார்ட் பண்ணிட்டது இந்த மாதிரி பேசி லைவாக பேசி ரெக்கார்ட் பண்ணதில்லை. வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2-3 ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். அதில் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக பேசி ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. கொஞ்சம் டேரெக்டாக எனக்கு கேமரா பார்த்து பேசுகிறதுக்கும் வரல. இனிமேல் தான் போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கு இந்த கேமரா. ஸோ போக பார்ப்போம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பழகணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் பெருசாக நான் இது கேமரா பார்த்து பேச மாட்டேங்கிறேன். பழகும். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.